அன்பான உறவுகளே, அன்பான என் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஒவ்வொரு வாரத்திலையுமே நம்ம திங்கள், புதன், வெள்ளிக்கிழமையில் காலையில் 11 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறது வழக்கம். இதில் என்ன இந்த வாரத்தில் நான் சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, இந்த திங்கள், புதன், வெள்ளி 3 நாளும் சில கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும், சில கிரகங்கள் யாரோடு சேர்ந்து உச்சம் பெற்றால் நன்றாக இருக்கும், எந்த கிரகங்களுடைய சேர்க்கையை பற்றி பேச போகிறோம். இப்போ நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், நானே எதிர்பார்க்கல சார், இதை நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் சார், நான் ஒரு கியூவில் நின்ன ஆள் சார், நான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் சார், ரொம்ப சங்கடப்பட்ட ஆள் சார், காசு இல்லாமல் 10 பைசா பாக்கெட்டில் இல்லாமல் இருந்த ஆள் சார், ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் என்னை பார்த்துட்டு இப்படிலாம் கொண்டு வந்து விடுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அப்படி சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஒரு காலம் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா சார், ஆனால் இன்றைக்கி எல்லாமே அள்ளிட்டு போயிட்டு சார், ஒன்றும் இல்லை சார், பிச்சை எடுக்கிறேன் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் புண்ணியத்தில் சொத்து சுகத்துக்கு ஒன்றும் குறையில்லை சார், நல்லா இருக்கிறோம், ஆனால் குடும்பத்தில் நிம்மதிங்கிறதே கிடையாது சார், எனக்கு சரியான பொண்டாட்டியே இல்லை, சரியான பிள்ளைங்க இல்லை, ஏன் வாழ்கிறோன்னு தெரியல, இப்படி விரக்தியில் பேசக்கூடியவர்கள். இப்படி இதெல்லாம் என்ன காரணம்னா, இந்த ஜாதகத்தில் சில கிரகங்களுடைய சேர்க்கை தான் காரணம். பிறக்கும் பொழுது ஒரு சில கிரகத்துடைய சேர்க்கை, இந்த கோச்சார அடிப்படையில் சில கிரகத்துடைய சேர்க்கை. பிறக்கும் பொழுது இந்த கிரகம் சேர்றதுனால ப்ராப்ளம் ஏற்படும், இந்த கோச்சாரத்தினால சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். இப்போ இந்த 2 ப்ராப்ளமுமே நமக்கு என்ன ஆகும்னா, எதை எப்போ நடக்கும்னு தெரியாது. அதுக்கு தான் அடிக்கடி ஏன் ஜாதகத்தை பார்த்துக்கிறோன்னா, ஏதாவது ஜாதகமே எப்போ பார்க்கணுன்னா, ஒரு விஷயம் செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ஜாதகம். இப்போது இந்த கேதுங்கிற கிரகம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியமான கிரகம். இந்த கேதுங்கிற கிரகம் இந்த கர்மா இருக்கா இல்லையான்னு பல பேருக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்கும். நம்மளை நல்லா வளர்ந்து வருவோம், பட்டார்னு கீழே விழுந்துருவோம், திருப்பி அடிக்கடி ஆக்சிடெண்ட்டை சந்திப்போம், அடிக்கடி நல்ல வளர்ச்சி அடைஞ்சி பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருவோம், மீண்டும் திருப்பி வளர்ச்சி அடைய ஆரம்பிப்போம். ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, புட்டுக்கிட்டு போயிடுவாங்க. காதலித்து கல்யாணமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கல்யாணம் நடக்காமல் போயிடும், கல்யாணம் நடந்துடும், கல்யாண வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிடும். இது ஆல்மோஸ்ட் இந்த மனப்பிரச்சனைகளுக்கெல்லாம், மனப்பிரச்சனைன்னு இதுக்கு பேர், மனசுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது வாயை தவறாக விட்டு மாட்டிக்கிறது. நம்ம மனசில் பேசுகிற வார்த்தை தான் சார் எல்லாருக்கும் யமனாக வருது. என்ன தான் கடவுளை கும்பிட்டாலும், என்ன தான் சாமி கும்பிட்டு, என்ன தான் விரதம் இருந்தாலும், ஏதாவது ஒரு வார்த்தையை எங்கேயாவது விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வண்டியை சுத்தமாக காலி பண்ணிட்டு போய்ட்டு நம்ம லைஃபே திருப்பி இதுக்கு பிறகு என்னடா வாழ்க்கை, போனால் போது போடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். இதுக்கு என்னென்னா, முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் அந்த கேது எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கணும். இதுக்கு பரிகாரமே கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் பரிகாரம்ங்கிற பேரே உள்ளே போகாதீங்க. இது இருந்தால் நாம் என்ன பண்ணணும், எந்த கடவுளை மட்டும் வழிபாடு பண்ணணும், ஒரு சாமியை கும்பிட்டா போதும். பொதுவாக இந்த கேது சந்திரனோடு சேரக்கூடாது, கேது சூரியனோடு சேரக்கூடாது. உங்கள் யாருக்காவது கேது சந்திரன் சேர்ந்துருந்தால் ஒரே குழப்பம்தான் இருக்கும். எப்படி நீங்கள் முன்னுக்கு வந்தாலும் உங்களாலேயே நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க, உங்களாலேயே முன்னுக்கு வருவீங்க, உங்களாலேயே கீழே இறங்குவீங்க. உங்களுக்கு யாரும் வில்லன்லாம் கிடையாது, நீங்களே வில்லன் தான். சந்திரன் கேது சம்மந்தப்பட்டார் உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துப்பீங்க, இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு நான் பரிகார கடைசியை சொல்கிறேன். சூரியன் கேது சம்மந்தப்படக்கூடாது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் சொந்தக்காரன் சும்மா விட மாட்டான், உங்கள் அப்பா சும்மா விட மாட்டார், உங்கள் அப்பா வழியில் உள்ளவங்க சும்மா விட மாட்டாங்க, அதிகாரிகள் சும்மா விட மாட்டாங்க, வம்புக்கு இழுப்பாங்க, நல்ல பேர் வாங்க முடியாது. சூரியன் கேது சம்மந்தப்பட்டாலும் நல்ல பேர் வாங்க முடியாது.
இன்றைக்கி எவன் பாராட்டுறானோ அவனே உங்களை திட்டுவான். அவப்பெயர்கள் தான் ஏற்படும். அதே மாதிரி இந்த கேதுங்கிற கிரகம் 5வது வீட்டில் இருக்கக்கூடாது. 5th பிளேஸ், 7th பிளேஸ், லக்னத்துக்கு 5ல் கேது இருந்தாலோ 7ல் கேது இருந்தாலோ நமக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. 7ல் ராகு இருந்தாலோ 5ல் ராகு இருந்தாலோ நமக்கு பிரச்சனையை கொடுப்பார். ஸோ இந்த ராகு கேதுங்கிற கிரகத்தில் இந்த கேதுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உண்டு. அந்த கேதுங்கிற கிரகம் சரியாக இல்லைன்னா நம்ம வாழ்க்கை தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அப்புறமா நம்ம போய் யாருக்கிட்டேயும் போய் அடிக்கடி இந்த கேது இப்படி இருக்கிறவங்க கோர்ட்டு கேஸுக்கு போவாங்க, வழக்குகளுக்கு போவாங்க, கோபத்தினால பிரிஞ்சிடுவாங்க, நல்ல உறவுகளை இழந்துடுவோம். நிறைய சாரி கேட்குறவங்களாம் இதில் தான் இருப்பாங்க. என்னை மன்னிச்சிருன்னு. ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. யாரெல்லாம் கோபப்படுறோமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக தோல்வியை பார்ப்பாங்க. அதுவும் அவங்க கோபப்படுறவங்க தான் மன்னிப்பு கேட்பாங்க. அப்புறம் ஒரு மனசு சொல்லும், ஒரு நடா அநியாயமாக கோவப்பட்டுட்டேனே, நியாயத்துக்கு தான் பட்டிருப்போம். ஆனால் மனசு சொல்லும், இந்த எதுக்கு இந்த கோபம், நமக்கு நம்ம நல்லதுக்கு தான் நினச்சோம், ஆனால் எதிராளி நல்லது நினைக்கலையே, நம்ம என்ன பண்ணுறது? அப்போ இந்த கேதுங்கிற கிரகத்தினால் ஒரு குடும்பமே அழிய வாய்ப்புண்டு. அப்போ கேது அழிக்கிறதுக்கு பிறக்கிறவர் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சந்திரன் கேது, சூரியன் கேது, லக்னத்துக்கு 5, 9, 7ல் கேது அமரப்படும் பொழுதெல்லாம் நாம் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குது. இந்த மனக்குழப்பத்தை தீர்த்துக்கிட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு எதிரி நாமே. என்னது? நமக்கு எதிரி நாமே, வேற யாருமே கிடையாது. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எதிரி கிடையாது, அடுத்த வீட்டுக்காரன் எதிரி கிடையாது, நமக்கு நாமே எதிரி. இப்படி இந்த எதிரியாகக்கூடிய ஜாதகம் இந்த கேதுங்கிற கிரகம் நல்லா அமையலைன்னா இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம இம்மிடியேட்டாக ஒரு பரிகாரம் பண்ணணும். முதல்ல மனசை பக்குவப்படுத்தும். மனப்பக்குவம் தான் இதுக்கு தேவை. நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு நம்மளால் முதல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதுவே பண்ண முடியலன்னா நம்ம அப்புறம் என்னத்துக்கு, எதுக்கும் முதல்ல தெரிஞ்சுங்க. இது மாதிரி இந்த கேது கிரகம் சம்மந்தப்பட்டவர்கள் யாருக்கிட்டையும் உதவி கேட்க முதல்ல வேண்டாம். உதவின்னு கேட்டிங்கன்னா உபத்திரவம் தான். நீங்கள் கடைசி வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ண விட்டுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு யார் உதவி பண்ணாங்களோ அவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. நமக்கு நாமே எதிரி. இது இந்த ஜாதகத்தில் தான் இருக்குது. நமக்கு எதிரி உருவாகலை, உருவாக்கிக்கிறோம். இது எதிரிகளை உருவாக்குற ஜாதகம். அப்போ கேது இருக்கிற இடத்துக்கு தகுந்தவர்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் மட்டும்தான். பிள்ளையாரை தயவு செய்து வழிபாடு பண்ணுங்க. நடராஜரை வழிபாடு பண்ணுங்க. இந்த கேதுவுடைய நல்ல ஞானம் நமக்கு கிடைக்கும். நடராஜர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது மாதிரி உள்ளவர்கள் குருவாயூர் போயிட்டு வர்றது நல்லது. குருவாயூரப்பனை போய் ஒரு தடவை கேத்திரத்தில் தரிசனம் பண்ணுங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அப்படியே போனாலும் குருவாயூரில் நம்ம வெயிட் பண்ணி சாமி பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு வெயிட் பண்ணி சாமி பார்த்தாலும் அந்த சாமி பார்க்குற நேரத்தில் ஏதாவது டைவர்ஷன் ஆகிடும், அங்கே கோவப்பட்டுருவோம். நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் இந்த இடத்த சரியாக சால்வ் பண்ணணுன்னா டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க, நடராஜரை வணங்குங்க, ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க. ஆனால் பயணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் பெருமாள் மேலே, கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை வச்சு போங்க. நிச்சயமாக உங்கள் கர்மா விலகும். உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும். உங்களுக்கு உங்களால் நிம்மதி கிடைக்கும். நல்லதே நடக்கும்.